ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இனிய நண்பர் திருநிறை செல்வன் வாங்கல அந்த மாதிரி அறிவு நிறை செல்வன் திரு சித்ராலட்சுமன் அவர்கள் டூரிங் டாக்கிஸுங்கிற ஒரு யூடியூப் சேனலை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நான் கலந்துக்கும் போது அந்த கான்வர்சேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி அவருடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு வருகிற ஜனவரி 25ஆம் தேதி ஃப்ரேம் டு ஃபேம் அப்படிங்கிற ஒரு அவார்டு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? முன்னாடி இருந்த தமிழ் ஹீரோஸ் எல்லாருமே கிரிக்கெட் விளையாடி ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. இப்போ இருக்க நடிகர்கள் ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள நடிகர்கள் கிரிக்கெட் ஆடி நிதி சேர்க்கலை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? இப்போவும் அவங்க கிரிக்கெட் ஆடி நிதி சேர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. முன்னால் நிதி சேர்த்தவள்ள அதை பொது காரியங்களுக்கு கொடுத்தாங்க, நடிகர் சங்கத்துடைய வளர்ச்சி கொடுத்தாங்க. இப்போ அவருடைய சொந்த நிதிக்கு அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அது ஒன்று தான் வித்தியாசம். சிம்பு அவர்கள் மகா மாநாடுன்னு ஒரு படம் அவரே இயக்கி நடிக்க போகிறதா சொன்னார். அந்த படம் என்னாச்சுன்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே மாநாடு திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் சிம்புவுக்கும் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தன. அந்த படம் தொடருமா தொடராதா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்போது நிலவியது. அதன் காரணமாக தான் மகா மாநாடு அப்படின்ற பேரில் சிம்பு ஒரு படத்தை ஆரம்பித்தார். அதன் பிறகுதான் மாநாடு படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கிடுச்சு. அதன் காரணமாக தான் மகா மாநாடை அப்படியே விட்டுவிட்டார். எம்ஜிஆர் பற்றின புத்தகமான வணக்கம் வாத்தியார் புத்தகத்தை நீங்கள் படிச்சிட்டிங்களா? அந்த புத்தகத்திலேருந்து எம்ஜிஆர் பற்றி நீங்கள் என்ன புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரை பற்றி ஏறக்குறைய 25-30 புத்தகங்களுக்கு மேலே நான் படிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற வணக்கம் வாத்தியாரே அப்படின்ற புத்தகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. காலா கபாலி படத்துக்கு அப்புறம் எதனால் ரஜினி படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணலைன்னு சந்தோஷ் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினி திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் யார் அப்படின்றத ரஜினியா தீர்மானிக்கிறார். அந்த படத்தினுடைய டைரக்டர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அந்த 2 திரைப்படங்களுக்கு பின்னாலே ரஜினிகாந்தை இயக்கிய இயக்குநர்கள் யாரும் சந்தோஷ் நாராயணனை தேர்வு செய்யலை, அவ்வளவுதான். சங்கராந்திக்கு தெலுங்குல 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஊர்ல சீனியர் நடிகர் படத்துக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற பிரச்சனையெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அந்த பிரச்சனை இருக்குன்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சர்ச்சை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த சர்ச்சையை யார் கிளப்புகிறார்கள், யார் அந்த சர்ச்சை குறித்து அடிக்கடி பேசுகிறார்கள் அப்படின்னு பாருங்கள். திரையுலகத்தில் இருக்க யாரும் அப்படிப்பட்ட சர்ச்சையை கிளப்புறதும் இல்லை, அதை பற்றி பேசுறதும் இல்லை. நடிகர் விஜயோட சொத்து மதிப்பு இந்த தேர்தலுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கும்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியில் ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. தேர்தலுக்கு பின்னால் விஜயனுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்றத அடுத்த தேர்தலின் போது அவர் அறிவிப்பார், அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வெங்கட் பிரபு அப்பப்போ மாஸ் என்கிற மாசிலாமணி மாநாடு மாதிரி வித்தியாசமான படங்கள் பண்ணுவார். அப்படி ஒரு படம் தான் சிவகார்த்திகேயனோட அவர் பண்ணுற படமானு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்மையில் கூட வெங்கட் பிரபு கிட்ட சிவகார்த்திகேயன் படத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். நிச்சயமாக இது ஒரு வித்தியாசமான படமாக உருவாகும் அப்படின்றத பற்றி என்கிட்ட வெங்கட் பிரபு சொன்னார். அந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலே பல காலகட்டத்தில் நடக்கின்ற ஒரு கதையை அடிப்படையாக கொண்டு அது உருவாக போகிறது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். வாவாதியார் படம் சரியாக போகலை. இதனால் கார்த்தியோட அடுத்த படமான சர்தார் 2 மேலே எதிர்பார்ப்பு குறையுமான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. எல்லா நடிகருடைய வாழ்க்கையிலும் வெற்றி தோல்வி அப்படின்றது மாறி மாறி தான் வரும். அதை யாரும் தவிர்க்க முடியாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். வாவாதியார் படத்தினுடைய தோல்வி அவருடைய சர்தார் 2 திரைப்படத்தை எந்த விதத்திலும் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இவர் தான் நடிகர் ருக்மிணி வசந்தின் காதலர்னு ஒரு படம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தில் இருக்கிறது யாரு, அவங்க 2 பேரும் நிஜமாலுமே காதலிக்கிறாங்களான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ருக்மிணி வசந்தனுடைய காதலரை யார் அறிவிக்கணும்? ருக்மிணி வசந்த் அறிவிக்கணும். இது வரைக்கும் அவங்க அறிவித்ததா தெரில. அதனால் வலைதளங்களில் வெளியாக அறிவிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு அதை பற்றி பேசுகிறதே சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். 16 வயது நிலைய படத்தில் நடிக்கும்போது நடிகை ஸ்ரீதேவிக்கு உண்மையிலே வயசு 16 தானான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. 16 வயது நிலை படத்தில் நடித்த போது ஸ்ரீதேவிக்கு 16 வயது கூட ஆகலை அப்படின்றது தான் உண்மை. 16 வயதுக்கும் குறைவான வயது தான் அப்போது அவருக்கு இருந்தது. லால் சலாம் படம் சமீபத்தில் ஓடிடியில் வெளியாகும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலையே, அதற்கு காரணம் என்னன்னு முத்து வெற்றி நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. லால் சலாம் ஓடிடியில் வெளியாகலை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? இப்போ கூட சன் நெக்ஸ்டில் அந்த படம் காண கிடைக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் விஜய் ஆண்டனியை தொடர்ந்து தேவி ஸ்ரீ பிரசாந்தும் நடிக்க வந்துட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. இசையமைப்பாளராக இருந்து நடிக்க வந்த நடிகரில் விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார். அவருக்கு அடுத்து ஜிவி பிரகாஷ் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி 2 இசையமைப்பாளர்கள்
அவர் வெற்றி பெற்று இருக்கும்போது தேவி ஸ்ரீ பிரசாத் நடிக்க வரதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? திருச்சி ரா சவுந்தரராஜன் தமிழில் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. திருச்சி சவுந்தரராஜன் மொத்தம் 15 திரைப்படங்களே நடித்திருக்கிறார். நயன்தாராவோட படங்கள் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. அவர் படங்களில் நடிக்கிறாங்களா இல்லையான்னு இசை தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நயன்தாரா தொடர்ந்து பல படங்களிலே பரபரப்பாக நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய படங்களுடைய வெளியீட்டில் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள், அதன் காரணமாக தான் தாமதமாகுது. அடுத்து அவங்களுடைய படமாக மண்ணாங்கட்டி திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக சினிமா அப்படிங்கிறதே ஒரு பொழுதுபோக்கு தான். ஆனால் அதுலேயும் அரசியல் மாதிரி சீரியஸான விஷயங்கள் பேசுறது நியாயமானு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. சினிமான்றது பொழுதுபோக்கு தான். ஒரு சிலர் தங்களுடைய அரசியல் கருத்துக்களை பேசுவதற்காக அந்த திரைப்படத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அதை விருப்பம் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், விருப்பம் இல்லைன்னா பார்க்காமல் நிராகரித்து விடலாம். தணிக்கைக்குழு டெலீட் பண்ண சொல்கிற காட்சிகளை யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியும். ஆனாலும் படக்குழுக்கள் அதை பண்ணுறதில்லையே, காரணம் என்னன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தணிக்கை குழுவினால் வெட்டப்பட்ட காட்சிகளை பார்க்கணும் அப்படின்ற ஆவல் உங்களுக்கு இந்த அளவு இருக்கிறதுக்கு எது காரணம்? அதை முதல்ல சொல்லுங்கள். தணிக்கை குழுவினர் ஏன் அந்த காட்சியெல்லாம் வெட்டினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசைப்படுறீங்களா, இல்லை எதையெல்லாம் அவங்க வெட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? சினிமாக்காரர்கள் செய்யும் அரசியலுக்கும் உண்மை அரசியல்வாதிகள் செய்யும் அரசியலுக்கும் என்ன வித்தியாசம்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அரசியலுக்கு வந்து விட்டதுக்கு பின்னாலே அரசியல்வாதிகளாக இருக்கின்றவர் செய்கின்ற அரசியலுக்கும் சினிமாக்காரர் செய்கின்ற அரசியலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தெரியல. சிவகார்த்திகேயன் அடுத்து எந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயனுடைய தயாரிப்பிலே உருவாகி இருக்கின்ற தாய்க்கிழவி திரைப்படம் இன்னும் வெளியாகலை. அடுத்த மாதம் தான் அந்த படம் வெளியாகிருக்கிறது. அதற்கு பின்னால் தான் தன்னுடைய அடுத்த படத்தை பற்றி முடிவு செய்வார் சிவகார்த்திகேயன். வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் படத்துடைய கதையை முழுசாக எழுதி முடிச்சிட்டாரான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. வெங்கட் பிரபுடைய இயக்கத்திலே சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கின்ற படத்தினுடைய கதையை முழுமையாக எழுதி முடித்து விட்டதாக சமீபத்தில் பேசும்போது கூட எங்கிட்ட வெங்கட் பிரபு சொன்னார். ரீரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஏற்கனவே வெளியான படத்தில் எந்த காட்சியிலும் சேர்க்காம அல்லது எந்த காட்சியிலையும் குறைக்காம அப்படியே வெளியிட்டால் மறு வெளியீட்டில் எந்த விதிமுறையும் அதுக்கு கிடையாது. அடுத்து இன்று ஒரு தகவல். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகிய இருவரையும் இணைத்து ஒரு திரைப்படத்தை நடிக்க வைக்க பஞ்சு அருணாச்சலம் விரும்பினார். அதை எஸ்பி முத்துராமன் தான் இயக்குவதாக இருந்தார் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த காலகட்டத்தில் தான் தனித்தனியாக நடிப்பது அப்படின்ற முடிவை ரஜினியும் கமலும் எடுத்தார்கள். அதன் காரணமாக 2 படமாக அதை உருவாக்கிய பஞ்சு அருணாலும் ஒரு படத்தை இயக்கின்ற வாய்ப்பை எஸ்பி முத்துராமனுக்கு வழங்கினார். இன்னொரு படத்தை இயக்கின்ற வாய்ப்பை ஜிஎன் ரங்கராயனுக்கு வழங்கினார். எஸ்பி முத்துராமனுடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் 6லிருந்து 60 வரை என்ற பெயரில் வெளியானது. ஜிஎன் ரங்கராயன் இயக்கிய திரைப்படம் தான் கல்யாணராமன் என்ற பெயரிலே வெளியானது. ரஜினி, கமல் ஆகிய இருவரும் இணைத்து ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு பஞ்சு அருணால் முடிவெடுத்தார். அதற்கு முன்னாலேயே அப்படி ஒரு முடிவு எடுத்தவர் ஏவி மெய்யப்ப செட்டியார். அந்த படத்தையும் எஸ்பி முத்துராமன் தான் இயக்குவதாக இருந்தது. அந்த படத்தினுடைய அறிவிப்பு வந்த சில மாதங்களிலேயே ஏவி மெய்யப்ப செட்டியார் மறைந்து விட்டதன் காரணமாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடரவில்லை. ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய மறைவுக்கு பின்னாலே ஒரு நாள் எஸ்பி முத்துராமனை அழைத்த ஏவிஎம் சரவணன், கமல் ரஜினி 2 பேரும் விட்டு ஒரு படம் எடுக்கிறதா அப்பச்சி ஆசைப்பட்டார், அதை அப்படியே மறந்துட்டீங்களே என்று எஸ்பி முத்துராமன் கேட்க, தொடர்ந்து அதை பற்றி ரஜினி, கமல் ஆகிய இருவரிடமும் பேசினார் எஸ்பி முத்துராமன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அதை தானே நான் பஞ்சு ஒரு நாள் திட்டம் சொன்னோம். அதனால் ஏவிஎம்லேயும் எங்கள் 2 பேரையும் வச்சு தனித்தனியாக படம் எடுக்க சொல்லுங்கள், 2 பேரும் நடிக்க தயாராக இருக்கிறோம் என்றார்கள் அவர்கள் இருவரும். அதை அப்படியே ஏவிஎம் சரவணனிடம் சொன்னார் எஸ்பி முத்துராமன். அவங்க 2 பேரும் கலந்து பேசியதுக்கு பின்னால் முதல்ல ரஜினிகாந்த் படத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த முடிவிலே உருவான திரைப்படம் தான் முரட்டுக்காலை திரைப்படம். அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றி படமாக அமைந்தது என்பது நீங்கள் அறிந்த விஷயம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.